வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நிஃப்டி 50யோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியோட ஓப்பனிங் 23,600ல ஓப்பன் ஆச்சு. நமக்கு ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஏற்ற இறக்கத்தோட முதல்ல பார்த்தோம்னா மேல் நோக்கி மூவ் ஆச்சு. அதாவது அன்னைக்குடைய ஹை லெவலான 23,649 வரைக்கும் மூவ் ஆச்சு. அதாவது 23,087 நமக்கு ரீச் பண்ணாம அந்த ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆகாம திரும்ப நமக்கு மார்க்கெட் என்ன ஆயிடுச்சுன்னா பைவட் பாயிண்ட் நோக்கி இறங்கி பைவட் பாயிண்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணி சப்போர்ட் லெவல் 1 ரீச் பண்ணியிருக்கு. இங்கே ரீச் பண்ணி திரும்பவும் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, நமக்கு பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கின்னு வந்துச்சு. ஆனால் நமக்கு மார்க்கெட்டோட முதல் ஹை லெவலை பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்பவும் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் லெவலுக்கு மூவ் ஆகி 23,519லேயே க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 hour சார்ட்ல ஸ்விங் ட்ரேடிங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். மேலும் நம்ம இங்கே இந்த சேனலும் ஒரு பாக்ஸும் ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருந்தோம். 23,100 இந்த லெவலில் வந்து நமக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் திரும்பவும் நமக்கு டவுன் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்னு மார்க்கெட் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை நமக்கு 23,450 வரைக்கும் நமக்கு மூவ் ஆச்சு. கரெக்டாக 450ல் நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி 23,519ல் க்ளோஸ் ஆச்சு. ஹை லெவலும் பார்த்தீங்கன்னா 23,649, அதாவது 650 அப்படிங்கிற ஒரு லெவலை டச் பண்ணி நமக்கு திரும்ப மார்க்கெட் இறங்குனதை பார்க்குறோம். நமக்கு இந்த பாக்ஸோட எங்கேயும் என்ட்ரி தொடலை. பாக்ஸ் லைனு 23,000ன்ற ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவலுக்கு ரீச் ஆகலை. மேலும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா 23,600 நமக்கு டச் பண்ணியிருக்கு. 23,800 வரைக்கும் நமக்கு மூவ் ஆகலை. ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுது 519ல் க்ளோஸ் ஆயிருக்கு. பக்கத்தில் நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் 23,450, நமக்கு இங்கே 350 செட் பண்ணியிருக்கோம். இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு இன்னும் ரீச் பண்ணலை. 4 மணி நேர சார்ட்ல முதல் பாதியில் பார்த்தோம்னா செல்லரோட டாமினேஷன் நமக்கு ரொம்ப அதிக அளவிலே இருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் இரண்டாவது பாதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பையரோட டாமினேஷன் இருந்துச்சு. ஆனாலும் முடியும் தருவாயில் செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக அளவிலே க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். மேலும் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு மேல் நோக்கிய மூவ்மெண்ட்ல இருந்தது. திரும்ப நமக்கு எப்படி ஆயிருக்குன்னா ஒரு இறங்கு முகத்தை சந்திச்சு இப்போ சைடில் மூவ் ஆகிறத பார்க்குறோம். ஆனால் நமக்கு முதல் நாளுக்குரிய லோ லெவலை பிரேக் அவுட் பண்ணலை. அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஹை லெவலும் பார்த்தோம்னா பிரேக் அவுட்ல ஆகலை. ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து சைட்வேஸில் மூவ் ஆகுது நமக்கு நல்லா தெரியுது. இந்த சைட்வேஸ் எங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நமக்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 51,608ல் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது நமக்கு இங்கே பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா மார்க்கெட் பைவட் பாயிண்ட்டுக்கும் முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கும் நடுவுலையே பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் நகர்ந்துருக்கதை பார்க்க முடியுது. நமக்கு நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா முடியும் தருவாயில் தான் ஹை லெவலில் தொற்றுருக்கு. அதே மாதிரி லோ லெவல் வந்து மிடில் பாயிண்ட்ல நமக்கு இங்கே ரீச் ஆயிருக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல நமக்கு இந்த ஜோன் வந்து எக்ஸிட் ஆகிருக்கு. ஆனால் எக்ஸிட் ஆனாலும் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா உடனுக்குடனே அடுத்த கேண்டிலே நமக்கு இந்த பைவட் பாயிண்ட் ரேஞ்சிலேயே என்ன ஆயிருக்குன்னா சைட்வேஸில் மூவ்மெண்ட் ஆகி ரெசிஸ்டன்ட் லெவல் 1 நோக்கி மூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. மூவ் ஆகி உடனே திரும்பவும் நமக்கு பைவட் பாயிண்ட் ஜோனில் 51,564ல் க்ளோஸ் ஆயிருக்கு.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்டில் சார்ட் பேட்டர்னை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஹை லெவல் 51,839, நமக்கு 51,600 தாண்டிடுச்சு. 52,000 பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. மேலும் க்ளோசிங் பாயிண்ட் 51,564, இந்த லெவலோட ஜோனில் தான் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. மேலும் லோ லெவல் 51,335, நமக்கு இங்கே இருக்கிற சப்போர்ட் லெவல் 51,000, இந்த லெவல் நமக்கு ரீச் பண்ணவே இல்லை. மேலும் இந்த கிராஸ் லைன் மற்றும் பாக்ஸை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இந்த கிராஸ் லைனில் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல் செட் பண்ணியிருந்தோம். இந்த லெவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆச்சுன்னா அடுத்து நமக்கு டவுன் ட்ரெண்டுக்குள்ளே நுழையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முதல் சப்போர்ட் லெவலே நமக்கு இங்கே தொடலை. ஸோ அதனால் நமக்கு இந்த பாக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகலை. திரும்பவும் நமக்கு மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த கிராஸ் லைனில் போய் நமக்கு 52,000 பிரேக் அவுட் பண்ணி மேல் நோக்கி இந்த கிராஸ் லைனில் தொடுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 மணி நேர டைம் ஃப்ரேம் சார்ட்டில் முதல் பாதியில் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவலில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இரண்டாவது பாதியில் முதல் பாதி அளவுக்கு நமக்கு பையரோட டாமினேஷன் ஆரம்பத்தில் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஆனால் மார்க்கெட்டோட முடியும் தருவாயில் செல்லரோட டாமினேஷன் நமக்கு அதிக லெவலில் வந்து நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பையரோட டாமினேஷன் கம்மியாக இருக்கிறத இங்கே பார்க்க முடியுது. மேலும் நமக்கு இங்கே மார்க்கெட் வந்து ஒரு வி ஷேப்பு ஃபார்ம் பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ இந்த வி ஷேப்பு நமக்கு திரும்பவும் மேல் நோக்கி மூவ் ஆகுதா அல்லது சைட்வேஸில் மூவ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.